இதுவுமே நல்ல பிஸ்னஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஆர்டர் கிடைச்ச பின்னாடி நீங்கள் வந்து கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை அனுப்பிக்கலாம். சரியா? இதுக்கு வந்து நிறைய நம்பகத்தன்மையான கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது 5th நான் சொல்கிறது, உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். ரைட், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒமைக்ரான் காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில், கோவிட் 2500 காலகட்டங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் நம்மளோட பிஸ்னஸை ஆன்லைன் ப்ரெசன்ஸில் வச்சுக்கணும். அது ஈஸி. சரி, ஆன்லைன் இல்லைன்னா நினச்சி பாருங்கள், ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், சினிமா தேட்டர் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து ஆன்லைன் தான். அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் ஆன்லைனில் இருக்கா, அதை கொண்டு வாங்க. சரி, நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பெரிய அளவு ப்ராஃபிட் வரல அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் நிறைய பேருக்கு தேவைப்படுது. எப்படி இப்போ உங்களால் எப்படி ஒரு ப்ராடக்டை சர்வீசஸை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியலையோ அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை